இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் முடிவுக்கு வந்துடுச்சா? இவங்க 2 பேரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. அதற்கான நடைமுறைகள் எல்லாம் தொடங்குச்சு. ஆனால் போர் முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்றதுல இன்னமும் சந்தேகம் நீடிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். முக்கியமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசின விஷயங்கள் தான் இந்த சந்தேகத்துக்கான அடிப்படை அப்படின்னு நாம் குறிப்பிடலாம். இப்போ வரைக்கும் இந்த போர் ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டில் தான் இப்போ இஸ்ரேலும் ஹமாஸும் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் படி இதுவரைக்கும் குறிப்பிட்ட அளவிலான ஹோஸ்டேஜஸ், அதாவது இஸ்ரேலில் இருந்து ஹமாஸால் கடத்தி செல்லப்பட்டவங்க குறிப்பிட்ட அளவில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் இருந்த பாலஸ்தீன் பிரிசனர்ஸ் குறிப்பிட்ட அளவில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 33 பேரை விடுவிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி இருந்தது. அதே மாதிரி 1900 பிரிசனர்ஸை விடுவிக்கணும்னு ஹமாஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதில் குறிப்பிட்ட அளவு தான் இப்போதைக்கு நடைபெற்றிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த போரின் காரணமாக 48,000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி தெரிவிக்கிறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி. அதே மாதிரி யூஎன்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது, காசாவில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் 2 பங்கு கட்டிடங்கள் இப்போ ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன லெவலில் இருக்குது காசாவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மெயினாக இந்த நெட்சாரம் காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து இஸ்ரேல் படை விலகுவாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. முதல்ல இந்த இடத்துல இருந்து மட்டும் கொஞ்சம் நகர்ந்திருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து அவங்க முழுசாக எவாக்குவேட் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய படைகளை இங்கேருந்து முழுசாக அவங்க திரும்பி வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்றத நிறைய விமர்சகர்கள் ரொம்ப ஷியோராகவே சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காசாவுடைய வடக்கு பகுதியையும் தெற்கு பகுதியையும் பிரிக்கும் வகையில் இந்த காரிடாரை அவங்க உருவாக்கி அங்கே அவங்களுடைய ஃபோர்ஸை நிலைநிறுத்தினதா சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு முக்கியமான மூவாக பார்க்கப்பட்டுச்சு இஸ்ரேல் தரப்பில். ஏன்னா அவங்க இங்கே இருந்து தான் அவங்களோட கிரவுண்ட் இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இஸ்ரேலில் இருந்து காசாவுக்குள்ள அவங்க கிரவுண்ட் இன்வேஷனை இப்படி தான் நுழைஞ்சாங்க. அப்போ அங்கே இருந்த மக்கள், அதாவது நார்த்தில் வசிச்ச அத்தனை காசா மக்களும் உடனடியாக சவுத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அவங்க எல்லாரையுமே இந்த பக்கம் தள்ளி இங்கே இந்த காரிடார் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த காரிடாரை பார்த்தோன்னா காசா இஸ்ரேலோட இந்த பார்டரில் ஆரம்பித்து இந்த மெடிட்டேரியன் சீயோட பார்டர் வரைக்கும் இது போகும். இப்போ இங்கேருந்து இந்த படை விலக்கி கொள்ளப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இஸ்ரேல் அதை அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணலை. அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. முதல்ல இங்கேருந்து படை விலக்கி கொள்ளப்பட்டப்ப என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நடந்தே சவுத்தில் இருந்து நார்த்துக்கு போக நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா மட்டும் இந்த வழியாக நீங்கள் கடந்து போகலான்னு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு இஸ்ரேலால். அதற்கு பிறகு இந்த ரோடும் இருக்கு இல்லையா, இது வழியாக கிராஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸில் போகிறவங்க போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட அங்கே நிறைய செக்யூரிட்டி செக்ஸ் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க இங்கே போயாகணும். ஆனால் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு அங்கே நம்பிக்கை அப்படின்ற வகையில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் குறிப்பிடணும். ஏன்னா இப்போ இங்கேருந்து அங்கே கடந்து போயிருக்க மக்கள் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுடைய வீடுகள், நிறைய கடைகள், ஃபார்ம்ஸ் எல்லாமே அங்கே முழுவதுமாக அழிஞ்சிடுச்சு, எங்களோட மசூதி கூட எல்லாமே முழுவதுமாக அழிஞ்சிடுச்சு, எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு குறிப்பிடுறாங்க. சிலரெல்லாம் அவங்களோட வீடு இருந்த பகுதியில் அங்கே டென்ட் போட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்திருக்காங்க. ஒரு சிலர் சொல்லும்போது, இன்று காலை வரைக்கும் கூட எங்களுக்கு இங்கேருந்து இந்த பார்டரை கிராஸ் பண்ணால் உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு அச்சம் தான் இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே போரோட தாக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சரி, நார்த்லேருந்து சவுத்துக்கு அத்தனை மக்கள் இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சவுத்துலையாவது நிம்மதியாக இருக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சவுத்துக்கு வந்ததுக்கு பிறகும் போரோட தாக்கம் இங்கேயும் நீள தொடங்குச்சு. அதனால் இங்கேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இங்கே இருந்தும் அவங்க இடமாற்றம் செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நிலையில்லாத சூழல் அவங்களுக்கு நிலவுச்சு. இப்போ முதல் முறையாக இந்த இடம் ஃப்ரீயாகி இவங்க அங்கே இந்த சைடு அலோவ் பண்ணுறதே அவங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு குறிப்பிடலாம். அது அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி தந்துடாது அப்படின்னாலும் கூட இதுவே சாத்தியமா அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்க இருந்தாங்க. சரி, இஸ்ரேல் ஏன் இன்னும் இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க? எதனால பின்வாங்கினாங்க? இஸ்ரேல் எப்போவுமே அடம் பிடிக்கிற இடத்துல தானே இருக்கும். எப்படி அவங்க சுலபமாக இங்கேருந்து பின்வாங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கத்தாருக்கு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அதிகாரி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பாக போக இருக்காரு. அதை முன்னிட்டு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் கூட ஏற்கனவே போட்ட சீஸ்
சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்லேயே கூட மாற்றம் வரலாம் அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. ஏன் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா அமெரிக்க அதிபரோட பதவியேற்பு விழா நடந்துச்சு. அப்போ ட்ரம்ப்பை சந்திச்ச முதல் வெளிநாட்டு அதிபர், அதாவது வெளிநாட்டு பிரதமர் அப்படின்னு பார்த்தோம்னா அது நெத்தன்யாகு தான். அவர் போய் ட்ரம்ப்பை சந்திக்கும் போது அந்த பிரஸ் மீட்ல தான் ட்ரம்ப் சொல்றாரு, ஒட்டுமொத்த காசாவையும் அமெரிக்கா தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய எல்லா காசா சிவிலியன்ஸையும் எவாக்குவேட் பண்ணிட்டா இங்க அமெரிக்கா இந்த ஸ்பேஸை எப்படியெல்லாம் சரியா யூட்டிலைஸ் பண்ணுமோ அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணணும்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த கருத்து மிகப்பெரிய ஒரு பாம் அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அப்படிதான் உலகத்தால பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பா சொல்லணும்னா ஈஜிப்ட், அதே மாதிரி சவுதி, இந்த மாதிரி எல்லா நாடுகளும் இந்த ஒரு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ட்ரம்ப் அப்படி சொல்றது சரி கிடையாது, இது இன்டர்நேஷனல் லா படி ஒரு குற்றம் அப்படின்னு தெரிவிச்சாங்க. ஆனா நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு இதனால நிறைய லாபங்கள் இருக்கு. ட்ரம்ப் முழுவதுமா வேற ஒரு விஷன் வச்சிருக்காரு, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, இதனால இஸ்ரேலுக்கு நிறைய லாபம் இருக்குன்ற வகையில பாக்குறாருன்னு அவர் தரப்புல இருந்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில இருந்து இஸ்ரேலுக்கு நெத்தன்யாகு திரும்பினதுக்கு பிறகு இது தொடர்பா நிறைய மீட்டிங்லாம் நடத்தி இருக்காரு. அதுலதான் இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இஸ்ரேல் அதிகாரி இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட கத்தார் நாட்டுக்கு சென்று அவங்க என்ன முடிவை தெரிவிக்க போறாங்க, ட்ரம்ப் இதுல இன்னும் அடுத்த கட்டமா என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாரு, இப்ப காசா மக்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கக்கூடிய இந்த நிலை அப்படின்றது நிரந்தரமா இல்லையா, இது எல்லாமே இன்னும் சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வரும்.